எவ்வளோ பிராமணர்கள், எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. திருவையாறுல இருக்கிற அந்த தியாகராஜர்கிட்ட போய் நிற்கும்போது அவங்களால சாதிக்க முடியாது. ஒரு வினாடியில தியாகராஜர் வெளியில வந்துருவாரு. நான் வந்தேனா உள்ள அந்த கர்நாடகா சங்கீதத்துக்கே பேர் போனவர் இருக்கிறல்ல, நான் ஒரு வினாடியில வெளியில வந்துருவார். அப்ப எவ்வளவு பெரிய அந்த உறவுன்னு இருக்கு பாருங்க. அதனாலதான் அந்த உலகத்துல சொல்றேன், ராமனை யாராலும் பார்க்கவோ அழைக்க முடியாது. ராமன் தானாக வருவார். ஏன்னா அப்படி ஒரு வடிவம் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரியெல்லாம் நிகழாது. இயல்பா மீண்டும் மீண்டும் சொல்றேன், அவர் எந்த இடத்துலயுமே என்னை ஒரு அதிசயவானாக மாற்றவே இல்லை. ஒரு பிச்சைக்காரனாக, கஷ்டப்படுறவனாக, கை காலை வச்சுக்கிட்டு இந்த உடலை வச்சுக்கிட்டு போராடக்கூடிய வலிமையோடு தான் எனக்கு தியானம் சொல்லி கொடுத்தாங்க. அதிசயம் செய்யவே கூடாது. அதிசயம் செய்யற மாதிரி எனக்குள்ள என்ன வந்துச்சுன்னா எனக்கு தியானத்துல சூடு போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பனிஷ்மெண்ட்டுகளை நான் சந்திச்சிருக்கிறேன். ஏகப்பட்ட வலிகளையும் துன்பங்களையும் நான் செஞ்சிருக்கேன்.